கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேட் சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ லான்ச் பார்க்க போகிறோம். அதுக்கு சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆஃபர் இருக்க போகுது. எப்போதுமே கமல் நேச்சுரல்ஸில் நியூ லான்ச்சுக்கும் ஆஃபர் வந்து இருக்கும். அந்த நியூ லான்ச் டைமில் அந்த ப்ராடக்ட் வாங்கலையே நிறைய பேர் வந்து அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த ஆஃபரை, இந்த நியூ லான்ச் ஆஃபரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னையிலேருந்து தீபாவளி அன்னைக்கு வரைக்கும் சரவடியாக சூப்பரான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். தீபாவளி ஆஃபர் டீட்டெயில்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் 7010294745 இந்த நம்பரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தீபாவளி ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் கமல் நேச்சுரல்ஸில் எதுவுமே ட்ரை பண்ணலை, இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இதுதான் கரெக்டான டைமு. ஸோ ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போதுமே நம்ம நியூ லான்ச் என்னன்னு பார்த்துட்டு தான் அதோட ஆஃபர் வந்து பார்ப்போம், நியூ லான்ச் ஆஃபர். ஆனால் இன்றைக்கி இந்த ஆஃபர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபர் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டே சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ண போகிறது ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர். அதுக்கு ஆஃபராக உங்களுக்கு வரப்போகிறது ரோஸ் ஃப்ரெஷ் பியூட்டி ஆயில். புதுசாக இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இந்த ஆயில் வந்து நம்ம கமல் நேச்சுரல்ஸில் கேட்லாக்ல இல்லை. இந்த ஆயில் இந்த ஸ்டே ஃப்ரெஷ் பவுடருக்காகவே உங்களுக்கு ஆஃபராக வரப்போகுது. நியூ லான்ச்சுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நியூ லான்ச்சை மிஸ் பண்ணாமல் அவைல் பண்ணிக்கோங்க. ரோஸ் ஃப்ரெஷ் பியூட்டி ஆயில் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆயில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஹை குவாலிட்டியான ரோஸ் பெட்டல்ஸ் இது நல்லா வந்து ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து எப்போதும் போல் நம்ம பியூட்டி ஆயில்ஸோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் சீக்ரெட் ஆயில்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். அண்டு ஒரு பியூட்டி ஆயில் காம்பினேஷனில் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஒரு பியூட்டி ஆயிலே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வருது. லான்ச் பண்ணிடலாமா? ரெடி? 1 2 3. ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர். எனக்கு இந்த பவுடர் லான்ச் பண்ணுறது உண்மையாகவே செம்ம ஹாப்பி. பிகாஸ் இதில் பெனிஃபிட் ரொம்பவே ஜாஸ்தி அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இதில் நிறைய யூனிக்கான இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் ரேர் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அண்ட் தென் ரொம்ப ஸ்பெஷல் பவுடர் இது. இது கூட நம்ம ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறதும் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஆஃபர் பண்ணதே கிடையாது. உங்களுக்காகவே பார்த்து கஸ்டமைஸ் பண்ண ரோஸ் ஃப்ரெஷ் பியூட்டி ஆயில் வேறு லெவலில் இருக்கும். செம்ம க்ளீனப் வந்து கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது வந்து இது கூட உங்களுக்கு ஃப்ரீயாக வருது. என்ன சிஸ்டர், நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை வாங்கிக்கணும்னு நினச்சா வாங்கிக்க முடியுமானா தாராளமாக வாங்கிக்கலாம். இது நம்ம கமல் நேச்சுரல்ஸில் கஸ்டமைஸ்டு ப்ராடக்டாக இருக்கும். ஓகே, நம்ம பவுடர் பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் வந்துட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டால் இன்ஸ்டண்ட்டாகவே டல்னஸை ரிமூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு நான் அதை தான் சொல்லுவேன். பயங்கர டயர்டாக இருக்குது ஸ்கின்னு, பயங்கர டல்லாக இருக்குது, ட்ராவல் போகிறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறைய டைமில் வந்து நம்மளோட ஸ்கின் டல்லாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு நார்மல் வாட்டரில் இல்லை சில் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின். இங்கே போச்சு அந்த டல்னஸ்லாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின். இதோட ஸ்மெல்லுமே நம்மளோட மைண்டையுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கும். அண்ட் இதை நீங்கள் வந்து பேக்காக தான் யூஸ் பண்ணணுமா, எனக்கு அந்த 5 மினிட்ஸ்லாம் டைம் இருக்காது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கிளாஸியாக இருக்கும், நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள். இதோட பவுடரோட டெக்ஸ்சர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பட் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேபி குழந்தைங்கள்லேருந்து நியூபார்ன் பேபிலேருந்தே இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு யூனிக்கான பவுடர் இது. இந்த பவுடர் போட்டு நான் வந்து டல்னஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீடான் ஃபேஷியல் பண்ணுறேன், ஒரு டீடான் பேக் போகிறேன், எப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் இந்த பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும், மாமுக்கு,
சஞ்சுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறேன். 3 ஸ்பூன் எடுத்து நான் வாட்டரில் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்டரில் மேக்ஸிமம் நான் சொல்கிறது வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேயே நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டரில் மட்டுமே மிக்ஸ் பண்ணுங்கள் போதும். பிகாஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா இது எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரோட ஸ்கின்னுமே டல்லாக தான் இருக்குது. நான் காட்டிட்டு யூஸ் பண்ணுறேன். பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு அப்போ தான் டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். என்னோட ஸ்கின் எப்போதுமே ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே தானே இருக்கோம். இருந்தாலுமே ஸ்கின்னை வந்து எவ்வளோ தான் நம்மளோட ஸ்கின்னை நம்ம டெய்லி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அது மெயின்டெனன்ஸ்ங்கிறது டெய்லி நம்ம எப்படி டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும் அந்த மெயின்டெனன்ஸ்ங்கிறது கொடுத்துட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறது. இப்படி இருக்க ஸ்கின்னு இதை விட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ தேஜஸ் தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். பாருங்கள் இது எவ்வளோ கிளாஸியாக இருக்குது இந்த பேக்கு. இது எப்படி இருக்குன்னா நான் ஃபவுண்டேஷன் இப்போ நம்மளோட ஷேடு ஃபவுண்டேஷன் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது என்னோட கன்னத்தில் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தென் இது போடும்போதும் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து அப்ளை ஆகுது. ப்ரஷ்ஷு தேவையே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கையை வச்சு போட்டிங்கன்னா நல்ல மசாஜ் பண்ணலாம். பாடிக்கும் பாத் பவுடர் ஒரு நாள் இது ஒரு நாள் போட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் ஸ்கின்னு. அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சூப்பராக வந்து ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ணி கொடுக்கும். அண்ட் கண்ணை சுற்றி உங்களுக்கு வந்து டயர்டு இருக்குது டார்க் சர்க்கிள் இருக்குனாலுமே இது ரெகுலராக அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். நல்ல இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இது வந்து கொடுக்கும். நல்ல ஒரு க்ளோவிங்கும் கொடுக்கும். ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது மசாஜ். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நல்ல மசாஜ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்கின் வந்து என்ன ஆகும் டைட்டனிங் ஆகும். இதில் ஸ்கின்ல வந்து இது சாரும்போது இன்னுமே நம்மளுக்கு நல்ல ஒரு லுக் வந்து இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக அந்த ரிசல்ட் வந்து இன்னுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். செம்ம ஸ்மூத்தாக இருந்தனால நான் நல்லாவே ஒரு 7 மினிட்ஸ் வரைக்குமே மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை திக்கான லேயராக பேக் மாதிரி போட்டுக்கிட்டேன். கண்ணை சுற்றி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து பேக் போடும்போது கண்ணை சுற்றி போடுறதே கிடையாது. கண்ணை சுற்றி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா கண்ணை மட்டும் விட்டுட்டிங்கன்னா அந்த டல்னஸ் போகவே போகாது. கண் வந்து நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் தெரியும். ஸோ கண்ணை சுற்றி லிப்ஸில் எல்லா இடத்துலையுமே போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் இது 5 மினிட்ஸ்லேயே ட்ரை ஆகிடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்க தேவையில்லை. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி நான் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க என்னோட பிரதர் யூஸ் பண்ணலாமா, என்னோட ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணலாமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டே ஃப்ரெஷ் பவுடரை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இதை வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஃபன்னியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பயந்துருக்கான். ஓவர் ட்ரை பண்ணலை. 5 மினிட்ஸ் தான் விட்டேன். வாஷ் பண்ண போன வாட்டரில் ஒரு 4-5 ஐஸ் க்யூபை போட்டுட்டு ரொம்ப சில்னஸ்லாம் கொடுக்கக்கூடாது. சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்கின்னு. நார்மலாக ஓரளவுக்கு சில்னஸ் கொடுத்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டிப்ஸு தான். ஜஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக நான் ட்ராவல்லலாம் எடுத்துகிட்டு போகும்போது இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. எப்படி வேணால் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அந்த ஃப்ரெஷ் லுக் வந்து செம்மையாக தெரியும் நம்மளுக்கு. பேபி ஸ்கின் மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எல்லாருக்குமே அதே மாதிரி தான் பாருங்கள். சஞ்சய்க்கு செம்ம டல்னஸ்லாம் ரிமூவ் பண்ணி கிரிக்கெட் போயிருந்தான். அந்த டல்னஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. டேனெல்லாம் மேக்ஸிமம் அப்பப்போ நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். இருந்தாலுமே நல்ல கலரு டேன் ஆகிட்டான். பரவாயில்ல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் பேக் போட்டு விட்டுட்ருக்கேன். ஆமுக்குமே ஏதோ ஒரு அதோட ஷேடு இல்லாமல் ஒரு ஷேடு எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததா சொன்னது. எனக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அதுக்கு பயங்கர டேனாக இருந்தது ஸ்கின். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏதோ லைட்டனிங் ஆன மாதிரி இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆஃபரில் இந்த ஸ்டே ஃப்ரெஷ் பவுடரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் 7010294745 நம்பரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஸ்டே ஃப்ரெஷ் பவுடரை நீங்கள் ஆஃபரில் ரோஸ் ஃப்ரெஷ் பியூட்டி ஆயில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரவடியான தீபாவளி ஆஃபரும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் கூட என்கிட்ட சஜஷன் கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாலிஷாக ஹைட்ரேட்டடாக க்ளோவிங்காக வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.